வணக்கம். 23 ஆகஸ்ட் 2026 முதல் 29 ஆகஸ்ட் 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்லபெருமா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இனி இவ்வார கிரக நிலைகளை பார்க்கலாம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை குரு பகவான் கடக ராசியிலே உச்சமாகவும், கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும், சனீஸ்வர பகவான் மீன ராசியிலே வக்ரமாகவும் இருக்கின்றார்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலும், சூரியன் புதன் சிம்ம ராசியிலும், சுக்கிரன் கன்னி ராசியிலே நீச்சமாகவும் இருக்கிறார். அவ்வாறு மாதக்கோள்கள் இருக்கின்ற நிலையில் நாள்கோளாகப்பட்ட சந்திர பகவான் ஞாயிறன்று தனுசு ராசியிலே மூலம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றவர். அதன் பிறகு தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசி, மீன ராசி என்று சஞ்சாரம் செய்கிறார். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் என்று பார்க்கின்றபோது ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 4 ராசிகள் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள். இனி உங்கள் ராசிக்குரிய பலாபலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும், அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் எப்படி இருக்கும்? லக்கி குபேரன் அருள் இருக்கிறதா? நிச்சயம் இருக்கிறது. காரணம், ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்தில் அற்புதமாக அமர்ந்திருப்பதும், ராசியாதிபதி பாக்கியஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையாக 9ஆம் இடம் தனுசு ராசியை பார்க்கிறார். 8ஆம் பார்வையாக 10ஆம் வீடான மகர ராசியை பார்க்கிறார். செவ்வாய்க்கு 4, 7, 8 இந்த 3 பார்வைகள் இருக்கிறது. சனி, செவ்வாய், குரு இவர்களுக்கெல்லாம் 3 பார்வைகள் இருக்கிறது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதி 9ஆம் இடம் 10ஆம் இடத்தை பார்ப்பது மிகவும் சிறப்பு. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடு தனுசு, அதன் அதிபதி குரு 10ஆம் வீட்டை பார்க்கிறார். அந்த 10ஆம் வீடு மகரம், சனியோடைய வீடு. சனியோ குருவோடைய வீட்டை பார்க்கிறார். குரு சனியோடைய வீட்டை பார்ப்பதும், சனி குருவோடைய வீட்டை பார்ப்பதும் பார்வை பரிவர்த்தனை. நான் உங்கள் வீட்டை பார்க்கிறேன், நீங்கள் என் வீட்டை பார்க்கிறேன் என்ற அமைப்பு. அது தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகத்தை தருகின்றது. அவை ஒரு அற்புதமான யோகம். மேலும் 4ஆம் இடத்தில் குரு உச்சம். அவ்வாறு 4ஆம் இடத்தில் குரு உச்சமாக இருக்கின்ற யோகம் உங்களுக்கு இவ்வாரத்தில் செயல்கள் சிறப்பாக இருக்கும். முயற்சியிலே பயம் இருக்காது. தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள். 3இல் இருக்கிற செவ்வாய் தைரியத்தை கொடுப்பார், துணிச்சலை கொடுப்பார். காரிய வெற்றி இருக்கிறது. செயல்திறன் அதிகமாக இருக்கும். எதிலையும் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வைராக்கியம் இருக்கும். இவையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு. பாதகம் என்று பார்க்கின்ற பொழுது 6ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கின்றார். 2, 7க்குரியவர் 6இலே அமர்ந்து நீச்சம் பெற்றிருக்கிறார். பொதுவாக 6ஆம் இடம் சுக்கிரனுக்கு உகந்த இடம் அல்ல. ஆகையால் உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். வார்த்தையிலே நிதானம் காட்ட வேண்டும். கணவன் மனை உறவிலே சில விஷயங்களிலே உங்களுடைய உறவுகளிடம் பகை ஏற்படும். உங்களுடைய உறவுகள் அன்புக்குரியவர்களுடைய ஆரோக்கியத்திலும் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான், துலாமுக்கு அதிபதி. அவர் 6இலே அமர்ந்திருப்பது உங்களுடைய கணவரோடையோ மனைவியோடைய உடல்நலத்திலும் அக்கறை காட்ட வேண்டும். அன்பாக அவர்களிடம் பேசுவது நல்லது. ஏனென்றால் சனி வக்ர பார்வையாக சுக்கிரனை பார்க்கிறார். இதுதான் தொழில் வியாபார உத்தியோகம் என்று பார்க்கிறேன். நான் சொன்ன அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் பலமாக இருக்கின்ற யோகம் பொருளாதார முன்னேற்றத்தை தரும். வரவுகள் சிறப்பாக இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். லாபத்தில் ராகு அமர்ந்திருக்கின்ற யோகம் பொருளாதார முன்னேற்றம் இவ்வாரத்திலும் தொடர்கின்றது.
புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம், வெற்றியை பெறுவீர்கள் 3லே செவ்வாய் இருப்பதனால். இவையெல்லாம் உங்களுக்கு நன்மை. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுங்கள். அதிக நேரம் உழைப்பை கொடுப்பதன் மூலம் பணம் ஈட்டுவது இயலக்கூடியது தான். ஆனால் அதற்காக ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டாமல் எந்நேரமும் உழைப்பு என்று இருந்தால் அது சிறப்பல்ல. அவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகம். சூரியனை பொறுத்தவரை கேதுவோடு சேர்க்கை. இவ்வாரத்தில் பௌர்ணமி இருக்கிறது. அன்றைய நாள் சந்திர கிரகணம். ஆகையால் உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள் மேல் பொறுப்பில் இருக்கின்ற அதிகாரிகளிடம் பொறுமை காட்டுவதும் பேச்சில் நிதானம் காட்டுவது நல்லது. சற்று கோபம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். கோபம் அறிவுக்கு சத்ரு. காரணம், உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடை பாகிஸ்தானத்தை வக்ரசனி பார்க்கிறார். கவனம். 7.5 இப்பொழுது பாதிப்பு இல்லை. அதை பல முறை கூறியிருக்கேன். இப்போது டிசம்பர் வரைக்கும் நீங்கள் 7.5 பற்றி மறந்து விடுங்கள். கோச்சார வேதை அடிப்பில் ராகுவால் சனிகடு விலங்க தடுக்கப்படுகின்றது. ஆகையால் இந்த வாரத்து உத்தியோகத்தில் கொஞ்சம் நிதானம் காட்டுவது நல்லது. சூரியன் கேதுவோடு சேர்க்கை என்கின்ற நிலை அது தெரிவிக்கின்றது. ஆரோக்கியத்தை கூறிவிட்டேன். குழந்தைகளுடைய கல்வியிலே மேன்மை இருக்கிறது. சூரியன் ஆட்சியாக இருப்ப குழந்தையுடைய கல்வியிலே மேன்மையும் அவருடைய செயல்களும் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை க்ரீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். க்ரீம் என்கின்ற ஒரு அற்புதமான சக்திக்குரிய மந்திரத்தை கூறுவது உங்களுக்கு செவ்வாயுடைய பலம் அதிகரிக்கும், முயற்சிகள் திருவணியாக்கும், எந்த ஒரு செயலிலும் மிக வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டு வெற்றிகள் ஈட்டுவீர்கள். இவையெல்லாம் உங்களுக்கு சக்தியின் அருளால் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இவ்வாரம் அமையும். நலம் பெருக வளம் பெருக. ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவ்வாரம் எப்படி இருக்கும்? இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி 5லே இருந்தாலும் நீச்சம். வக்ரசனியுடைய பார்வை, செவ்வாயுடைய பார்வை. 2 அசுபகரங்கள், இயற்கை அசுபர்கள். சனியும் ஒரு இயற்கை அசுபர், செவ்வாயும் ஒரு இயற்கை அசுபர். அவ்வாறு 2 பேருடைய பார்வை ராசியாதிபதி மீது பதிகின்றது. அவரோ நீச்சம். இவற்றிலே 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய். வக்ரசனி ராசியை பார்க்கிறார். எந்த ஒரு செயலிலும் ஈடுபடுகின்ற பொழுது மற்றவர்களுடைய குறுக்கீடுகள் அதிகமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை 3ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் பௌர்ணமியை நோக்கி செல்கின்றார். கிரகணம் இருக்கின்றது. இந்த வாரம் பௌர்ணமி அன்று கிரகணம் 28ஆம் தேதி சந்திர கிரகணம். இருந்தாலும் 3ஆம் இடத்துக்குரிய இடத்தில் குரு அமர்ந்திருப்பதும் குருவுடைய பார்வை சந்திரன் இவ்வாரத்தில் பெறுவதும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு செவ்வாய் புதன் போன்ற நாட்கள் மிக சிறப்பான நாட்கள். அதே சமயத்தில் வார்த்தையிலே கோபம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அமைதியாக நீங்கள் சென்றாலும் அவர்களே வம்புக்கு வருவார்கள், தேடி வந்து பேசுவார்கள். பேசுகின்ற பேச்சிலே கொஞ்சம் மிகத்தாளமாக இருக்கும், கோபம் வருகின்ற வகையாக இருக்கும். அந்த நேரத்தில் கோபம் வருவது இயல்பான ஒன்று. இருந்தாலும் கோபம் அறிவுக்கு சத்ரு. அவை கவனத்தில் வைத்துக்கொண்டு கொஞ்சம் நிதானம். சுகஸ்தானத்திலே சூரியன், கேது மற்றும் புதன். புதன் 4ல் இருப்பது யோகம். சூரியனோடு சேர்க்கை பெற்றிருப்பது புதன் ஆதித்ய யோகம். புதன் கேது சேர்க்கை பெறுவதும் சிறப்பான ஒன்றுங்க நண்பர்களே. ஆகையால் 4லே புதன் அமர்ந்திருப்பது, 2-5க்குரிய புதன் 4லே அமர்ந்திருப்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடாகப்பட்ட கும்பராசியிலே ராகு அமர்ந்திருக்கின்ற யோகம். 10ல் பாவி இருப்பது பலம். பாவி என்பதிலே பாம்பு இருப்பது அதிக பலம். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் வளர்பரி சந்திரனாக இருப்பதினால் நன்மைகள் இருக்கு. அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. ஞாயிறு, திங்கள் சந்திராஷ்டமம். அந்த நாட்களிலே கொஞ்சம் நிதானம். இருந்தாலும் 8ல் சந்திரன் இருக்கின்ற போது இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாயும் சந்திரன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வார்கள்.
அது சந்திர மங்கள யோகம் என்கின்ற யோகத்தை தரக்கூடிய பலம். அது ஓரளவுக்கு ஒரு வகையில் பார்க்கின்றபோது சிறப்பை தருகிறது. 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. திங்களன்று நீங்கள் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. அதுதான் அந்த சந்திர மங்கள யோகம். திங்களன்று சில முடிவுகளை எடுப்பீர்கள், ஆனாலும் பெரிய முயற்சிகள் தவிர்ப்பது சால சிறந்தது. பெரிய முதலீடுகள், பெரிய புதிய ஒப்பந்தங்கள் போன்றவற்றில் ஈடுபடுவது அன்றைய நாள் தவிர்ப்பது. ஞாயிறு, திங்கள் போன்ற நாட்களில் தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சீரான முயற்சிகள், அதற்குரிய பலன்கள், செயலை திருப்திகரமாக செய்வீர்கள். அதனுடைய பலனை நீங்கள் இப்பொழுது எதிர்பார்க்காமல் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய கவனமாகப்பட்டது செயலிலே முழுமையாக ஈடுபடுத்துங்கள். வெற்றி இருக்கிறது. சனி வக்ரமாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு யோகாதிபதி, குருவுடைய பார்வையும் பெறுகிறார். ஆகையால் இந்த அமைப்பு உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இந்த வாரம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகம் என்று பார்க்கின்றபோது நிதானம் தேவை. குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றில் வார்த்தையிலே கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகளே கொஞ்சம் பிரச்சனையில் இருப்பார்கள். சூரியன் கேதுவோடு சேர்க்கை பெற்று அவரே கிரகண நிலையில் இருக்கின்றார். கிரகண மாதம் இந்த மாதம் ஏற்கனவே ஒரு சூரிய கிரகணம் சென்று விட்டது. ஆகையால் இந்த குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றில் சக ஊழியர்கள், அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், அது விருச்சகம். நண்பர்களே சில சமயங்களில் உங்களுக்கு எரிச்சலை ஊட்டுவார்கள். பகை ஏற்படுகின்ற வகையாக அவளுடைய பேச்சு இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் ஃபெட்டப் ஆவீங்க. என்னடா இவனே இப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் செவ்வாய் 2ல் இருக்கார் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. செவ்வாய் 2ல் இருக்கார்ன்றத மனசில் வச்சுக்கிட்டா நம்ம எந்த இடத்துலையும் செவ்வாய் 2ல் இருக்குது கொஞ்சம் நிதானம் காட்டலாம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே கொஞ்சம் காலையிலே ஒரு நிமிஷம் நினச்சிக்கோங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் 2ல் செவ்வாய் இருக்காது. அப்பயே எந்த நேரமும் எவனா ஒருத்தவங்க நம்மளை எரிச்சல் ஊட்டினா கூட 2ல் செவ்வாய் இருக்கலாம்டா என் கோபத்தை கிளற அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அந்த நேரம் உங்களுக்கு கோபம் வராமல் இருக்கும். சயின்ஸ் அதை தான் சொல்லுது. நம்ம மனசுக்குள்ளேயே சில சமயம் சொல்லும் பொழுது அது ஒரு எச்சரிக்கை மணியாக நமக்கே கொடுக்கும்ட்டு. அதுக்கு தானே ஜாதக வாரப்பலன் தான் பார்க்குறோம். ஜாதகம் என்பது ஒரு கேடயம். கோள்களின் கோலாட்டத்தில் இவையெல்லாம் எதிர்பார்த்து நம்ம செயல்பட முடியல. ஒரு எச்சரிக்கையாக இருப்பதே நமக்கான ஒரு நல்ல முடிவுகளும் கவனம் இருந்தால் அந்த எந்த ஒரு செயலும் சிறப்பாகவே நடக்கும் என்பது உண்மை. உத்தியோகத்தில் இவ்வாறு இருக்கிறது. குடும்பத்திலும் அவ்வாறே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மணி உறவில் ரொம்ப பொறுமை காட்டுங்க. கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் பொறுமை காட்டணும். குழந்தைகள், அது 5ல் சுக்கரனுக்கா, பெண் குழந்தைகள் சுறுசுறுப்பாக சுத்தரமாக இருப்பாங்க. ஆண் குழந்தைங்க கொஞ்சம் சோர்வற்றதாக இருப்பாங்க. உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. அதுக்கான சூரியன் கேதுவோட சேர்க்கை இருக்கனால. இருந்தாலும் அவர்களோட கல்வியிலே மேன்மை இருக்குது. ஆரோக்கியம் ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரியவர் உங்களுக்கு, அவரே ராசியாதிபதி. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரியான பதற்றம் இருக்கும், ஒரு மாதிரியான அழுத்தம் இருக்கும். எவனா இருக்கோ என்ன அது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனதில் ஒரு அழுத்தம் இருக்கும். ஆரோக்கியத்தை பற்றி அதிக பயம் இருக்கும். அதுக்கு காரணம் வக்ர சனியுடைய பார்வை, செவ்வாயுடைய பார்வை சுக்கிரன் மீது இருப்பதினால். இருந்தாலும் பெரிய ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் ஒன்றும் இல்லை. க்ரீம் என்கின்ற மந்திரம் செவ்வாய் இந்த வாரம் ஒரு உத்வேகமாக ஒரு எந்த விதத்திலும் பாதிப்பு தராமல் இருக்கு. க்ரீம் என்கின்ற ஓம் க்ரீம் என்கின்ற அந்த மந்திரத்தை ஒரு 5 நிமிடம் ஒரு டைமரை போட்டுட்டு சொல்லுங்கள். அந்த நாள் முழுவதும் எந்த விதமான கோபம் இல்லாமல் சக்தியின் அருளால் எல்லா விதமான செயல்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நலம் பெருக வளம் பெருக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மிதுனராசி சகோதர சகோதரிகள், எப்படி இருக்கும் இந்த வாரம்? லக்கி கூபிரன் நம்மளை பார்க்குறாரா என்கின்ற ஒரு கேள்வி எழலாம். நன்றாக பார்க்கிறார் உங்களை. காரணம், ராசிக்கு 2ல் குரு உச்சம், ராசிக்கு 10ல் பாவி இருந்தால் பலம். அதில் சனி இப்போ வக்ரமாக இருக்கார். குருவோடைய பார்வை ரொம்ப பலமாக இருக்கார். ராசிக்கு 7ஆம் இடம் உங்களுக்கு, அது தனுசு, அந்த வீட்டையும் பார்க்கிறார்.
ஆகையால் இந்த இடத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை சிறப்பான முயற்சிகளில் வெற்றிகளை பெறுவீர்கள். 3 சூரியன் மிக சிறப்பாக. அதே சமயத்தில் இந்த வாரம் ஒரு கிரகணம் இருக்கிறது. 28ஆம் தேதி சந்திர கிரகணம். அன்றைய நாள் எந்த ஒரு பெரிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம், அதுதான் கடகம். அன்றைய நாள் கிரகணம் வருகின்றனால் பண முதலீடுகள் இருப்பது செய்வது தவிர்ப்பது நல்லது. மற்றபடி பார்க்கின்ற ஒரு ராசியிலே செவ்வாய். இந்த இடத்தில் ஒரு கேள்வி எழலாம். எனக்கு பகை, புதனுக்கு பகை, எல்லாருக்கும் தான் தெரியுமே இப்போ ஜோதிடம். எனக்கு பகையாச்ச செவ்வாய் ராசியில் இருக்காரு. ஆமாங்க, ராசியில் இருக்காது. ஆனால் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி செவ்வாய். அவரே லாபாதிபதி, அவரே ரணருண ரோக சத்துருஸ்தானத்துக்கு அதிபதி. 6ஆம் இடம் விருச்சிகம் மற்றும் 11ஆம் இடம் மேஷம். இவற்றில் அந்த 6ஆம் இடம் விருச்சிகத்துக்கு உங்கள் ராசி வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வீடு. விருச்சிகத்துக்கு மிதுனம் 8ஆம் வீடு. ஸோ அந்த விருச்சிகத்துக்கு செவ்வாய் அதிபதியாக இருக்கும். அந்த வீட்டுக்கு 8ல் சஷ்டாங்கமாக இருக்கிறதுனால விருச்சிகம் பலம் இழக்கின்றது. அதே சமயத்தில் மேஷத்துக்கும் செவ்வாய் அதிபதி. அந்த மேஷத்துக்கு மேஷம், ரிஷபம், மிதுனம் 3ஆம் வீடு. அப்போது அந்த 11ஆம் இடம் பலம் பெறுகிறது. அப்போது உங்களுக்கு அவர் புதிய முயற்சிகளில் வெற்றியான லாபத்தை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார், துணிச்சலை கொடுப்பார், ஒரு விதமான வேகமும் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஒன்றை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அவன் பகை. வேகம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் விவேகத்தை வீங்க. வேகம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் விவேகமாக இருக்குடா செவ்வாய் நம்ம ராசியில் அப்படின்ற ஒரு விஷயத்தை மனசில், அதாவது ஆள் மனத்தில் அதை கொஞ்சம் அழுத்தமாக வச்சுக்கோங்க. நம்ம ராசியில் செவ்வாய் இருக்கார், நம்ம ராசியில் செவ்வாய் இருக்கார், அவசரப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. நீங்களே கொஞ்சம் சொல்லிக்கோங்க. காலையில் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நமக்கு செவ்வாய் ராசியில் இருக்கார் அப்படின்னு. இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் சந்திராஷ்டமம். அந்த நாள் கொஞ்சம் கவனம் தான் வேண்டும். காரணம், உங்களுக்கு 8ல் சந்திரன் நம்ம உங்கள் ராசிக்கு மட்டும் வின்னா 8ல் சந்திரன் தான் சொந்த வீட்டை பார்ப்பார். இந்த இடத்துல உங்களுக்கு 8ல் சந்திரன் அமரும் போது குருவோடைய பார்வையும் பெறுகிறார். அப்போது சந்திராஷ்டமத்தில் வந்து அனுபவத்தில் நீங்கள் தான் உங்களை வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். உங்களை நீங்களே வந்து கொஞ்சம் சுய பரிசோதனை, சுய யோசனையை எடுத்துக்கணும். எப்படா இருக்குது நமக்கு சந்திராஷ்டமம், கடந்த முறை எப்படி இருந்தது. ஸோ அந்த 2 நாள் நீங்கள் பெரிய முதலீடுகளை தவறுங்க. அது எதுக்கு 2 நாள் தள்ளி போட்டுறது தப்பு இல்லை. முன்னதாகவே நம்ம பார்த்துட்ட பிறகு அந்த 2 நாள் இல்லைப்பா எனக்கு சந்தோஷம் என்று தள்ளி போடுங்க. ஆனால் சராசரியான முடிவுகள் முயற்சி நம்ம வீட்லேயேவா தூங்கிட போகிறோம், வீட்லேயேவா இருந்து போடுவோம், கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளேயேவா இருக்க போகிறோம். இல்லை, எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் தேய்பிரியாக பிறந்திருந்தால், இப்போ வளர்பிறை பௌர்ணமி நோக்கி போகிற சந்திரன் உங்கள் ராசியில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் சந்திரன் தேய்பிரியாக இருந்தால் சந்திராஷ்டமத்தால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. அதே நீங்கள் வளவரி சந்திரனில் பிறந்தீங்கன்னா சந்திராஷ்டமத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு அந்த அமைப்பு எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஜாதகத்தில் பார்த்து அந்த அமைப்பை தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்தில் இந்த வாரத்தை பொறுக்கும் சந்திராஷ்டமம் வந்தாலும் குரு பார்வை இருக்குது. இனி இந்த குரு வந்து கடகத்தில் வரைக்கும் சந்திராஷ்டமம் உங்களுடைய செயல்களில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும், எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இவையும் இருக்கிறது. ஜோதிடம் என்பது ஒரு ப்ளஸ் இருக்குமா அப்படின்லாம் இருக்கும், மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன், 10ஆம் வீட்டில் சனி, யோகாதிபதிகள் அவர் 2 பேரும் ஒருவர் பார்த்துக்கிறாங்க. அது ஒரு யோகம். சுக்கிரன் நீச்சம்னாலும் அவர் வந்து இந்த இடத்துல வந்து சனி சுக்கிரன் தொடர்பு இருக்கிறது, சிறப்பான ஒரு அமைப்பு. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சனி 10ல் வக்ரமாக போனால் பெரிய அளவில் நன்மைகள் இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகள் இந்த வாரத்தில் சந்திராஷ்டம நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களை பார்க்கும்போது தாராளமாக எடுக்கலாம். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். லாபாதிபதி ராசியில் இருப்பதனால். உத்தியோகம் 3ல் சூரியன் இருப்பது பலம். பெரிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள் ஆதரவு, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அவர்களோடு கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயங்கள், ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய முயற்சியிலே வெற்றிகள் இந்த வாரத்தை பொறுத்தவரை அது கைகூடக்கூடிய அனுகூலம். எனவே இந்த வாரம் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். முயற்சி திருமணியாக்கும். காரணம் 3ல் சூரியன், முயற்சி எடுங்க, அதில் வெற்றி இருக்கிறது. இல்லற வாழ்க்கையை பொறுத்தவரை பார்க்கும்போது 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறான். உங்களுக்கு வந்து பகை இல்லையா, அந்த 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறான். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் உறவுகளிடம். உறவுகள் பொதுவான உறவுகளே எடுத்துக்கலாம். இதில் கணவன் மணி உறவு என்பது நம்ம அன்பு பாசம் காட்ட வேண்டிய உறவு.
அவற்றில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது தவறில்லை. சில சமயம் அவங்க கோவப்படுவாங்க, உங்கள் மனைவியோ இல்லை உங்களுடைய கணவரோ, என்ன தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அதட்டலாக இருக்கும். அது புதன ராசிக்கு எப்பயுமே வருகின்ற கணவரோ மனைவியோ கொஞ்சம் அதட்டக்கூடியவங்க இருப்பாங்க. நீங்கள் தான் பொறுத்து போவீங்க, எப்பயுமே நீங்கள் தான் பொறுத்து போவீங்க புதன ராசி. ஏன்னா நீங்கள் உங்களுக்கே 2 மனம், இது செய்யலாமா அது ஒரே நேரத்தில் ஒரே ஒரு ரூட்டில் போக மாட்டீங்க. ஷார்ட்கட்டில் போகலாமா இல்லை ஸ்ட்ரெயிட்டில் போகலாமா? ஷார்ட்கட் அதை வண்டி எடுத்துருவீங்க, எடுக்கும் போதே ரைட்டில் போகலாமா லெஃப்ட்டில் போகலாமா? ரைட்டில் போனால் இந்த ஒரு ½ hour முன்னால் போயிடலாம், இல்லையா லெஃப்ட்டில் போனால் ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஒரு ½ hour டிலே ஆகும், ஆனால் ரோடு நல்லாயிருக்கு. இது 2மே இருப்பீங்க. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, எதனா ஒரு முடிவு எடுத்துங்க, என்ன நீங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனைவி, இல்லை எடு முடிவுன்றது கணவர் என்று உங்களை நிர்பந்திக்க கொடுக்கும்போது கொஞ்சம் கோபம் போடுவீங்க. ஆனாலும் இந்த வாட்டி பார்க்கும்போது 2ல் குரு இருக்கனால எல்லாமே சமாளிச்சிருவீங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது, குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், கல்வியிலே மேன்மை, இவையெல்லாம் சாதகமான ஒரு அமைப்பு. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குரு பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் பொறுத்தவரை முடிவுகள் சிறப்பாக எடுங்கள், விரைவாக எடுங்கள். அவை இந்த வாரத்தை பொறுத்த நன்மை இருக்குது. சந்திராஷ்டமம் மட்டும் பொறுமை காட்டுங்கள். க்ரீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பீஜ மந்திரம், மகாசக்தியோடைய பீஜ மந்திரம். அவற்றை கூறும்போது இந்த வாரம் எல்லா விதமான நன்மைகளையும் விரைவாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும். நலம் பெருகு, வளம் பெருகு. கடக ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்குங்க இந்த வாரம், லக்கி குபேரன் அருள் இருக்கா என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், இந்த வாரம் உங்களுக்கு வளர்வரை சந்திரன் ஞாயிறன்றே பார்க்கும் செவ்வாயுடைய தொடர்பு 6ஆம் இடத்தில் இருந்து செவ்வாயுடைய பார்வை பெறுவது அற்புதமான சந்திர மங்கள யோகம். அப்புறம் 7ஆம் இடத்துக்கு செல்வார், மகரத்தில் முதல் ராசியை பார்ப்பார், குருவுடைய பார்வையை பெறுவார். அது குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம்னு கூட சொல்லலாம். இவை எல்லாமே அதே சமயம் சந்திராசிரமம் இருக்கிறது. வேலன் மதியத்திலிருந்து வெள்ளிக்கிழமை முக்கியமாக எந்த ஒரு முயற்சி இந்த வாரம் தவறுங்கள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், ராசியிலே குருவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேணாங்க. ஜென்ம குருவாக இருந்தாலும் குரு உங்களுக்கு யோகாதிபதி, அவர் உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறுவார். ஆகையால் அவர் பெருசாக அவங்கள ஒன்றும் இது பண்ண மாட்டார், மனதைத்தான் குழப்புவார். நீங்களே ஒரு தியாகியாக எல்லாவற்றிலும் வேண்டாம் எனக்கு, ஏன்னா குரு ரொம்ப நல்லவங்க, குருவை மாதிரி ஒரு ரொம்ப நல்லவனை இந்த ஒரு கலியுகத்தில் இருக்காங்க. அவங்களே கூட இப்போலாம் யூடியூப்பை பார்த்து இதெல்லாம் சரியே வராது, நாமளும் சத்திரியனாக இருப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகையால் அரக்கனாக இல்லாமல் இருந்தால் பரவாயில்லை, சத்திரியனாக இருந்தால் சந்தோஷம்தான். இருப்பினும் குரு உங்கள் ராசியிலே இருக்கிற 5, 7, 9 பார்க்கிறார். 9ஆம் இடத்தில் வக்ரமாக இருக்கிற சனியை பார்க்கிறார். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய யோகம் அது. இவற்றிலே 6ஆம் வீட்டை சனி பார்க்குறா, 7ஆம் வீட்டை குரு பார்க்குறா. 2 பேரும் சனி குரு மாறி மாறி பார்த்துக்கிறாங்க அவங்க வீட்டை, உங்கள் வீட்டென்று. அதை பார்வை பரிவர்த்தனை, சனி குரு வீட்டை பார்க்குறார், குருவோ சனி வீட்டை பார்க்கிறார். இவையெல்லாம் உங்களுக்கு நன்மை. சந்திராஷ்டமம் இருக்கிறது மறந்துடாதீங்க. ராசிக்கு இருபுறமும் அசுபகரங்கள். 12லே செவ்வாய், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும், புதன் வேறு இருக்க. புதன் உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திரனை பார்க்க இருக்கிறார். ஆகையால் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் நிதானம் பொறுமை காட்ட வேண்டும். சில சமயங்களிலே கொஞ்சம் அதிகமான உணர்ச்சி வசப்படுவீர்கள். கொஞ்சம் இல்லை, அதிகமாக உணர்ச்சி வசப்படு, அது நான் கொஞ்சம் அதிகம். இந்த வாரத்துக்கு அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீர்கள். சில சமயங்களில் அவை உங்களுக்கு கோபம் வருகின்ற சூழ்நிலையை உருவாக்கும். எனவே உணர்ச்சி வசப்படாமல் எதிலும் கொஞ்சம் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. ஏனென்றால் சந்திராஷ்டமனால ராகுவோடு சேருவார், அதுக்கப்புறம் சனியோடு சேருவார். அதுக்கு முன்னதாக பார்க்கின்ற பொழுது, அதாவது 6ஆம் இடம் மற்றும் அதாவது உங்களுக்கு வியாழக்கிழமை வரைக்கும் மதியம் வரைக்கும் சூப்பராகும். அதாவது திங்கள், செவ்வாய், புதன் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நாட்களில் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ஜெயம்.
3ல் இருக்கிற சுக்கிரன் சனி அவங்க ஒரு 2 பேரும் ஒருவரையோ பார்த்துக்கலாம். 3ல் சுக்கிரன் 9ல் சனி. 3ஆம் இடத்துக்குரிய சுகஸ்தானத்துக்கு அதிபதி 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் அவரே உங்களுக்கு லாபாதிபதி 3ல் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஏன்னா தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். தொழிலதிபர்கள் மற்றும் அதாவது தொழிலதிபர்கள் மற்றும் வியாபாரிகள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். சுகஸ்தானத்துக்குரியவர் வீக்காக இருக்கார். ஆகிய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். அதிக உழைப்பை கொடுப்பீர்கள். அதனால் சோர்வாக இருக்கும். குறிப்பாக மன சோர்வு, கொஞ்சம் மன அழுத்தமும் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதிகமான ப்ரெஷர் இருக்கும். அதுக்கான சுக்கிரன் நீச்சமாகி சனியோடைய பார்வையை பெறுவது, அது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கிங்க. அதை கொஞ்சம் தியானம் பண்ணுவது, அதுக்கப்புறம் என்ன ஒரு இறை பாடல்களை கேட்பது, பிடித்த பாடல்களை கேட்பது. இப்போ வர பாட்டெலாம் அப்படி கேட்குற மாதிரி இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு பிடித்த பாடல்கள், பழைய பாடல்களாக இருந்தால் அந்த பாடல்களை அமைதியாக ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய மன சந்தோஷத்துக்கு ஒதுக்குங்கள். அது நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் விரயத்தில் இருக்கிறார். லாபஸ்தானம் என்கின்ற 11ஆம் இடத்தில் ரிஷபத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. எந்த கிரகமும் இல்லை. எனவே லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. புதிய முயற்சிகள், புதிய செயல்களை பெரிய முதலீடு செய்யும்போது மிக மிக கவனம் வேண்டும். வரவுகள் திருப்திகரமாக இருக்குமா என்றால் விரலுக்கேற்ற வீக்கம் என்கிறமா உங்கள் உழைப்புக்கேற்ற இருக்கும். உழைப்பு தான் கொஞ்சம் சோர்வாக இருக்கும். ஆனால் முழு ஈடுபாடு, முழு அப்படியே அந்த ஒரு என்ன நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கிறதுக்குன்னே நீங்கள் டைம் எடுத்துக்காமல் அவசரப்பட்டு எதுவும் செய்தீங்கன்னா அதில் பொருளாதார இழப்புகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. அது கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மனசோர்வை அகற்றிவிட்டு என்றையும் உற்சாகமும் சுறுசுறுப்பும் மற்றும் உத்வேகத்தோடு செயல்பட்டீர்கள் என்றால் லாபம் வரும். இருந்தாலும் பெரிய முதல்கள் இந்த வாரம் வேண்டாம். உத்தியோகம், உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்கள். மற்ற விஷயத்தில் தலையிடாதீர்கள். காரணம் இருபுறமும் அசுபகரங்கள். அது அசுபகர்த்தாரி யோகம்னு சொல்லுவோம். அதில் 12ல் செவ்வாய், அப்புறம் 2ல் ஏற்கனவே கேது பல குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னா இப்போ சூரியன் வேறு அதில் கிரகணத்தில் அவரையும் மாட்டிக்கிட்டு இருக்கார். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சூரிய அதிபதி, சிம்மாதிபதி. அப்படி இந்த இடத்துல கொஞ்சம் அந்த நிதானம் காட்ட வேண்டும் உத்தியோகத்தில் இருக்கிறவர்கள். அதே போல் தான் குடும்பத்தில் பல ப்ரெஷர் உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது. இது இப்போ வேறு கொஞ்சம் 2 பக்கமும் இடியாப்பு சிக்கல் மாதிரி, அந்த பக்கம் ஒரு கெட்டவனா இந்த பக்கம் அரை கெட்டவன். அதாவது செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி தான், ஆனால் இயற்கை அசுபர். சூரியன் பாதி சுபர் பாதி அசுபர். அப்போ 2 பக்கமும் அப்படி இருக்காங்க. நம்ம ஒரு இடத்துக்கு ட்ரெயினில் போகிற 2 பக்கமும் நமக்கு ஒரு இடமே கொடுக்காம அவனும் இடிப்பான், இவனும் இந்த பக்கம் ஒரு குண்டாக இருக்கிற, இந்த பக்கம் குண்டா, நாமளும் நடுவில் உட்காந்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி இந்த பக்கமும் இடிக்கிற அந்த பக்கம் இடிக்கிறோன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இல்லையா நமக்கு. என்னடா இது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளுன்னு அந்த பக்கம் ஒரு பெரிய ஆள் அப்படின்ட்டு. ஸோ இது நம்ம எதிர்பார்க்காத நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நம்ம ஒரு பயணம் செய்கின்ற பொழுது. இருந்தாலும் இப்போ அந்த மாதிரியான ஒரு நிர்பந்த சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். அதுதான் பிரச்சனை. ஒரு மாதிரி ஏன்னா கடகம் ஆட்சி பெறுகிற சந்திரன், உங்கள் ராசியில் சந்திரன் ஆட்சி, இந்த ஜாதகத்தில் ஜனன ஜாதகம். இந்த இடத்துல கொஞ்சம் நிதானம். உத்தியோகத்தில் அவ்வாறு தான். வேலை பளு அதிகமான உழைப்பை கொடுத்து அதற்குரிய பாராட்டுகளும் இல்லாத ஒரு மன ரீதியான ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. இதுக்கு செவ்வாய் சூரியன் தாங்க காரணம். வேறு நான் காரணம் இல்லை, செவ்வாய் சூரியன் தான் காரணம். அது என்ன பண்ணுறது? இதெல்லாம் அது நடக்கக்கூடிய கோள்களின் கோலாட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒன்று தான். மற்றபடி பார்க்க ஏனென்றால் உங்கள் ராசியிலே செவ்வாய் யோகாதிபதி தான், ஆனால் கடகத்தில் தான் செவ்வாய் நீச்சமாவார். கடகத்தில் தான் செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெறுவார். ஆனாலும் இப்போது அடுத்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு கடகத்துக்கு குரு இருப்பார்னா அப்போ அது ஒரு நல்லாயிருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த இடத்தில் உத்தியோகத்தில் நிதானம் பொறுமை, குடும்பத்தில் அவ்வாறே. குடும்பத்தில் பலமுறை கூறியிருக்கேன்னு கேது இருக்கிறார். இப்போ ஆனால் கேதுவால் பிரச்சனை இல்லைங்க, கேதுவால் பிரச்சனை இல்லை. காரணம் கேதுவோடு ஒரு கிரகம் சேர்க்கப்பட்டால் கேதுவால் பிரச்சனை. இப்போ கேது பிரச்சனை இல்லை. சரி, சூரியன் 2ல் இருக்காரே, சூரியனோடு ஒரு கிரகம் சேர்க்கப்பட்டால் சூரியனாலும் பிரச்சனை இல்லை. சரி, யாரால பிரச்சனை? புதன் சந்திரனை வெறுக்கக்கூடியவர், புதன் குருவை வெறுக்கக்கூடியவர். சந்திரனுடைய மகன்தான் புதன், அப்படிதான் புராணம் சொல்லுது. அப்படி பார்க்கும்போது சந்திரன் புதனை விரும்புகின்றார், ஆனால் புதனோ சந்திரனை வெறுக்கின்றார். அப்போ என்ன? உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் 3ஆம் இடம் விரயத்தை கொடுப்பார். குடும்பத்துக்காக தேவையில்லாத செலவுகளை கொடுப்பார். அது அசுப செலவுகள். சுப செலவுனா சந்தோஷப்படுவேன் நானும். சுப செலவுனா சந்தோஷம், எதிர்பாராத செலவுகள். அமைதியாக நாம் பாட்டுன்னு இருந்தாலும் எதுனா ஒரு பெரிய செலவுகள் வைக்கும். சொந்தக்காரங்க வருவாங்க, அவங்க கேட்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அளவில் பட்ஜெட்டே எகிர்ற மாதிரி இருக்கும். அது மாதிரியான ஒரு வெறுப்பான செலவுகள் இருக்கும். அது ஒன்றும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறது.
செலவுகள் கைக்கு மீறி இருக்கும். ஏற்கனவே லாபம் இல்லைன்ட்டேன். ஏன்னா 10ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் 12ல் இருக்காரு. இவையெல்லாம் கொஞ்சம் இந்த வாரம் செலவுகளும் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். மகர சனியுடைய பார்வை சுகஸ்தானத்துக்கு சுக்கரன். ஏன்னா இதெல்லாம் கடகத்துக்கு இந்த வாரம் நிதானம், பொறுமை, கவனம். ஒரு பெரிய அளவில் பாதிப்புலாம் இல்லை. இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன செலவுகள் எல்லாம் கொஞ்சம் கடுப்பை கொடுக்கும். இருந்தாலும் மகாசக்தி பராசக்தி வணங்கி வாருங்கள். எல்லா விதமான நிலைமையும் கிரீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். ஓம் கிரீம் ஓம் கிரீம் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஓங்காரமாக ஒரு வைப்ரேஷனை கொடுக்குற மாதிரி ஓம் க்ரீம் அப்படின்னு சொல்ல ஓம் க்ரீம் அப்படின்ட்டு எப்பயுமே இந்த பீஜ மந்திரம் சொல்லும்பொழுது நம்மளுடைய நாக்காகப்பட்டு கீழ் பல்வரிசையை டச் பண்ணணும். நாக்குக்கு நரம்பு கிடையாது, ஆனால் பல்லுக்கு நரம்பு இருக்குல்லையா, அப்போ தான் அந்த பவரே கிடைக்கும். அந்த மந்திரங்களுக்கு சொல்லும்பொழுது நம்மளுடைய நாக்காகப்பட்டு கீழ் பல்வரிசையை டச் ஓகே ஓம் க்ரீம் அப்படின்னு சொல்லும்போது தான் அது எனர்ஜி கிடைக்கும். அந்த மந்திரத்தை கூறுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய வாரமாக அமையும். நலம் பெருக வளம் பெருக. சிம்ம ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இந்த வாரம்? லக்கி குபேரன் அருள் இருக்கிறதா? நிச்சயம் இருக்கிறது. ராசியாதிபதியான சூரியன் ராசியிலே ஆட்சி, கேதுவோடு சேர்க்கை. ஏன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வாரம் கிரகணம் இருக்குது, சந்திர கிரகணம் 28ஆம் தேதி. இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்குது. சனிக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் வரும், சரிங்களா? ஆனால் இந்த வார பலனில் சனிக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் 8ல் இருப்பார், புரட்டாது. ஆனால் சந்திரன் 8ல் சந்திராஷ்டமாக இருந்தாலும் ராசிக்கு 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் தான். எப்படி அஷ்டம சனியால் பாதிப்பு இல்லை, அதே மாதிரி சந்திராஷ்டமத்தால் பாதிப்பு இல்லை. ஆனால் சனியோடு சேர்க்கை பெறாரே, பௌர்ணமியை நோக்கி செல்கின்றார் சந்திரன். அப்புறம் சனியோட சேர்மா பௌர்ணமி ஒரு 2 நாள் அப்புறம் ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிருக்க மாட்டார். ஆனால் சந்திரன் உங்களுக்கு விரையாதிபதி இல்லையா? இப்போ சந்திராஷ்டமாவில் கொஞ்சம் அதிகமான மன அழுத்தத்தை கொடுக்கும். ஒரு மாதிரியான பாத்திரம். ஏற்கனவே கேதுவால் நிறைய அழுத்தம் இப்போ இருக்காது. இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. காரணம், கேதுவோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் கேதுவால் பாதிப்பு இல்லை. கேது ரொம்ப கெட்டவங்க. ராகுனாச்சும் கொடுப்பான், கொடுத்து கெடுப்பான். கேது கெடுப்பான் கெடுத்துக்கிட்டே இருப்பான். எதை கெடுப்பான்? மனசை கெடுப்பான். வேணாயா இந்த பௌதிக வாழ்க்கை, வாயா சன்னியாசியா எல்லாம். இது கேதுவோடைய ஸ்டைல். ராகுவ வா ராஜா வா, நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்குனே பிறந்தவங்க. இது ராகுவோடைய ஸ்டைல். இது நம்ம விரும்புகிறது எல்லாம் ராகுவோடைய ஸ்டைலு தான். கேதுவோடைய ஸ்டைல்னா வாழ்க்கையே ஒரு இனிப்பே இருக்காது, ஒரு மாதிரியான வெறுமை தானே இருக்கும். இந்த கேது அந்த வெறுமையை தான் கொடுத்து வந்தார். இப்போ இருக்காது, கொஞ்சம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். நல்ல விஷயம். இந்த வாரத்தை பொறுத்தவரை யோகாதிபதியான செவ்வாய் பகவான் லாபத்தில் அமர்ந்திருக்கிறார். 12ல் குரு உச்சம், 8க்குரியவனாக வருவதனால விபரீத ராஜயோகம். 6க்குரிய சனி 8ல் இருக்கார். 8க்குரிய குரு உங்களுக்கு இந்த வாரம் 12ல் இருக்கார். இந்த வாரத்தை பொறுத்துக்கும் சந்திரன் 6ல் வருவார். எப்போ வருவார் சந்திரன்? அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் புதன் சந்திரன் 6ல் இருப்பார். இந்த சந்திரன் 6ல் 6க்குரியவன் 8ல் யார்? சனி. 6க்குரிய சனி மகரத்துக்கு அதிபதி 8ல். 8க்குரிய குரு 12ல். 12க்குரிய சந்திரன் 6ல். அவங்க 3 பேரும் முக்கூட்டு பரிவர்த்தனைவாங்க. சூப்பருங்க. அது முக்கூட்டு பரிவு எப்படி இருக்குது பாருங்கள். ஜோதிடத்தில் நிறைய உன்னிப்பாக கவனிக்கும்போது பல விஷயங்கள் அறிய வரும். அதான் 6க்குரியவன் சனி, அவன் 8ல் இருக்கான். சரி, 8க்குரிய யார்? மீனம். குரு 12ல் இருக்கான். சரி, 12க்குரிய யார்? சந்திரன், அவன் 6ல் இருக்கான். அவங்களுக்குள்ளே இப்போ 6க்குரிய 8, 8க்குரிய 12, 12க்குரிய 6. அது ஒரு அற்புதமான விபரீத ராஜயோகம். அயல்நாட்டில் இருக்கவங்க லாட்ரி வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறவங்க அந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள். செவ்வாய் புதன் அது ஒரு திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம். குரு ஓரையில் வாங்குங்க. குரு ஓரையில், அதுக்குன்னு சனி ஓரை அப்படிலாம் வாங்கணும். குரு ஓரையில் வாங்குங்க, அது இன்னும் நன்மையை கொடுக்கும். திடீர் யோகம். திடீரில் சந்திர ஓரை. ஏன்னா சந்திரன் இப்போ வளர்பறி நோக்கி தானே இருக்கார். அந்த 6ல் இருக்கும்போது வளர்பறியாக நோக்கி போயிட்டுருக்கார். ஆகையில் அந்த நாள் உங்களுக்கு ரொம்ப, அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வேலை வரைக்கும் ஒரு சூப்பராக இருக்குது அந்த டைம். திங்கள் செவ்வாய் 2 நாள் ஒரு ஃபேவரான டே.
அந்த டேயில் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணுங்கள். புதனும் நல்லாயிருக்கும். புதன் 6ல் வரணும், மகரத்தில் வரணும். அதாவது திருவோணம், அதுக்கப்புறம் உத்திராடம். சிம்மத்தில் பிறந்தவங்க உத்திராடத்தில் ட்ரை பண்ணுங்கள். உத்திராடம் இல்லைன்னா அவிட்டம், மகர ராசியில் இருக்கும்போது அவிட்ட நட்சத்திரம் இல்லை உத்திராட நட்சத்திரம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு லக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அடித்தா எனக்கு கொஞ்சம் ஷேர்லாம் கேட்கல, நல்லதே நடக்கட்டும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் உங்கள் 2ல் தனஸ்தானத்தில் இருக்கார். நீச்சம் தானம், அது செவ்வாயுடைய பார்வை இருக்குது. அதனால் பொருளாதார வரவுகள் நன்றாக இருக்கும். கொஞ்சம் இழுப்படியாக இருக்கும். வரவுன்னு நினைக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆகும், பட் ஓகே, நல்லாயிருக்கும். ஆனால் வரவுகள் நன்றாக இருக்கும், திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, சரியான ஒரு முடிவுகள், தெளிவான ஒரு சிந்தனைகள், இவையெல்லாம் ஒரு செயல்பாட்டுகளில் வேகம் விவேகம் இருக்கும். ஆற்றல் திறனை வெளிப்படுத்தும். தன்னம்பிக்கை நன்றாக இருக்கும். இப்போ இது வரைக்கும் யாருக்கும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், தன்னம்பிக்கை இதுவால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், ஆனால் இப்போ இருக்காது. குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். கணவன் மணி உறவுலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, இதெல்லாம் ஒன்றும் பாதகம் இல்லை. இந்த வாரம் நன்மையும் மகிழ்ச்சியும் தான் இருக்கிறது. ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. ஆரோக்கியம் குரு 6ஆம் இடத்தை பாரு, ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த வாரம் க்ரீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். ஓம் க்ரீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். அது உங்களுக்கு வெற்றியும் பராசக்தியின் அருளையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் மந்திரம் அது. அந்த மந்திரத்தை கூறுங்கள். வெற்றிக்குரிய மந்திர வாரமாக இந்த வாரம் அமையும். நலம் பெருக, வளம் பெருக. கன்னி ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இந்த வாரம்? லக்கி குபேரன் அருள் பரிபூர்ணமாக இருக்கிறதா? ராசியிலே சுக்கிரன் யோகாதிபதி, நீச்சம்தான், ஆனால் அவர் தாங்க உங்களுக்கு யோகாதிபதி. கண்ணில் அவர் நீச்சம் ஆவார், ஆனால் சனியுடைய பார்வை. சனி சுக்கிரன் ஒருவரையோ பார்த்துக்கிறாங்க. யோகாதிபதிகள் இருவரும் 5க்குரியவரும் 9க்குரியவரும் ஒருவரையொரு பார்த்து கொள்கின்ற பலம். கோணாதிபதிகள் தொடர்பு சிறப்பு. ராசிக்கதிபதியான புதன் 12ல் இருக்கார். இருந்தாலும் 12ல் புதன் இருக்கும்போது ராசிக்கு 11ஆம் இடம் கடகத்தில் கிரகம் இருந்தால் புதனால் பாதிப்பில்லை. அவ்வாறே சூரியன் கேதுக்கும் 11 தான் குரு இருக்காரே, அதனால் புதனால் பாதிப்பில்லை. என்ன கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும், தூக்கம் இல்லாத ஒரு நிலை இருக்கும். கன்னி ராசி ரொம்ப நல்லா தூங்குறவங்க இப்போ கொஞ்சம் தூங்க மாட்டீங்க, தூக்கம் வராது. அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்கும். என்ன நம்ம நல்லா புரட்ட விட்டு தூங்குவோம், இப்படின்னா தூக்கமே வர மாட்டேது அப்படின்னு ஒரு மனசில் ஒரு யோசனை ஓடிக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் 10ல் செவ்வாய் திக்பலத்தோடு இருக்கிறார். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரம் சுறுசுறுப்பாக எந்த ஒரு முயற்சியிலும் எடுப்பீர்கள். கொஞ்சம் அதாவது தூக்கம் இல்லாத ஒரு தூக்கமின்மையால் ஏற்படக்கூடிய சோர்வுகள் அது ஒரு புறம் இருக்கும். இருந்தாலும் தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள். செயல்கள் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஒரு வைராக்கியமான முடிவுகள் எடுப்பீர்கள். அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியும் எடுப்பீர்கள். நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரம். உத்தியோகம், சூரியன் 12ல் இருக்கார். அவர் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு கிரகணம், சந்திர கிரகணம், லாபாதிபதி கிரகம், 28ஆம் தேதி. அந்த நாள் எந்த ஒரு பெரிய முடிவுகளும் முதலீடுகளும் வேண்டாம். இந்த வாரத்தை பொறிக்கும் சந்திராஷ்டமம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வளர்படி சந்திரனாக நன்றாக இருக்கார். இருந்தாலும் கிரகண நாள் கொஞ்சம் நிதானம். மற்றபடி தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். லாபத்தில் குரு சூப்பராக இருக்கார். 7ஆம் இடத்தை வரை பார்க்குற சனியால் இப்போ பாதிப்பு இல்லை. பலமுறை கூட 6ல் ராகு வரை வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். இதெல்லாம் தொழில் வியாபாரத்தின் சாதகமான ஒரு அலை வீசுகிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. உத்தியோகம், பொறுமை காட்டுங்கள். சில முடிவுகள் எடுக்கின்ற அவசரப்படாதீர்கள். வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வேலை போல அதிகமாக இருக்கும். சரியான ஒரு இன்வால்மெண்ட் இல்லாத ஒரு மனம் இருக்கும். சூரியன் 12ல் கேதுவோடு சேர்க்கை பெற்றுக்கிறார். தனிமையை விரும்பக்கூடிய ஒரு நிலை இருக்கும். வேலைன்னா நம்ம எல்லாத்தையும் பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்போ தனிமையை அதிகமாக விரும்பக்கூடிய மனநிலை உத்தியோகத்தில் இருக்கும். அதில் முழு ஈடுபாட்டை வேலையில் காட்டாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு எவையும் இல்லை. அது காரணம் 11ல் குரு இருக்கிறதுனால. பொதுவாக 12ல் சூரியன் தான் பாதிப்பு இல்லை, 11ல் குரு இருக்கிறதுனால. இருந்தாலும் ஒரு இன்வால்மெண்ட்டை காட்டுங்க. காலையில் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்கள், இல்லை விஷ்ணு சரஸ்நாமம் கேட்டு உங்களுடைய காலை வேலையை ஆரம்பியுங்கள். மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பம் என்று பார்க்கின்ற பொழுது 7ஆம் இடத்து குரு பார்க்குறனால என்னதான் சனி வக்ரமாக இருந்தாலும் அவர் அந்த ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் லாட் குரு மீனம்
மீனாதிபதி குரு அவர் வீட்டை பார்க்கறனால பெரிய அளவில் பாதிப்பில் கணவன் மணி உறவில் அன்பு பாசம் மகிழ்ச்சி, குழந்தைகளா மகிழ்ச்சி சந்தோஷம். 5ஆம் வீட்டை குரு பார்க்கறனால ஆரோக்கியம் 6ல் ராகு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. 6ல் ராகு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயத்தில் நன்மையை காட்டக்கூடியதாக. சோர்வுகள் இருக்குது, சோர்வுகள் வேலை பலு அதிக சோர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு இருக்கும் உத்தியோகத்திற்கு, குறிப்பாக உத்தியோகத்திற்கு. மற்றபடி க்ரீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். ஓம் க்ரீம், ஓம் க்ரீம் அந்த மந்திரத்தை உச்சரிங்கள். வெற்றிக்குரியதாகவும் பெரிய அளவில் நன்மையில் கொடுக்கக்கூடிய ஒரு சக்திக்குரிய மந்திரமாக அது அமையும். அந்த மந்திரத்தை கூறுங்கள். முடிந்தால் ஞான முத்திரை வைத்து கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள். வெற்றிக்குரியதாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். நலம் பெருக வளம் பெருக. துலாம் ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இவ்வாரம்? ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 12ஆம் இடம் சுக்கிரனுக்கு மறைவில்லை, நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் சனியும் சுக்கிரனும் ஒருவரை பார்த்துக்கொள்கிறார். சனி உங்களுக்கு யோகாதிபதி, சுக்கிரனும் ராசியாதிபதி. அவ்வாறு பார்க்கின்றவை இவர்கள் இருவரும் ஒருவரை பார்த்துக்கொள்வது யோகம். 6ல் சனி வக்ரமாக இருந்தாலும் உங்களுக்கு அது நன்மைதான், குரு பார்வை இருக்கிறது. மேலும் 11ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் கேது, இதெல்லாம் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 10ல் குரு, பொதுவாக 10ல் குரு இருப்பது சிறப்பல்ல. ஆனால் 10ல் குரு இருக்கின்ற பொழுது ராசிக்கு 9ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை. கோச்சார வேதை 9ல் செவ்வாய் இருப்பதனால் பாதிப்பு இல்லை. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை கேது, சூரியன், புதன் மற்றும் சனி இவர்கள் எல்லாம் உங்களுக்கு யோகத்தை செய்கிறார்கள். சந்திரனும் சிறப்பாக இருக்கிறார். எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிக மிக நன்றாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். வருமானம் பல வகையில் வரும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். வீண் செலவுகளுக்காக சுப செலவுகள் தான் இருக்கும். தேவையான செலவுகள், அத்தியாவசியமான செலவுகள், அனாவசிய செலவுகள் எவையும் இல்லை. குடும்பத்தில் நன்றாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். தொழில் வியாபாரம் மேன்மை பெறுகின்ற அதே சமயத்தில் உத்தியோகம் யோகத்தை தருகிறது. அதே சமயத்தில் 10ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுனால் புதிய முயற்சிகள், புதிய செயல்களுக்கு நிதானம். குரு அதாவது உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய சித்தர் வழிபாடு, அந்த சித்தர்கள் வழிபாடு செய்வது இப்பொழுது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை எடுக்கின்ற முயற்சியிலே கொஞ்சம் நிதானம், பொறுமை 10ல் குரு இருப்பதனால். ஆனால் பாதிப்பு இல்லை, நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிற வரை பாதிப்பு இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை குருவால் பாதிப்பு இல்லை. ஆகையால் இந்த வாரம் உங்களுடைய தொழில், வியாபார, உத்தியோகம் யோகத்தையும் மேன்மையும் நன்மையும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய வல்லமையும், குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்களும் இந்த வாரம் இருப்பதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். க்ரீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். நன்மையும் மேன்மைகளும் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான பலம் வாய்ந்த பீஜ மந்திரம். அந்த மந்திரத்தை கூறுவது இன்னும் நன்மைகளை கொடுக்கும். நலம் பெருக வளம் பெருக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இவ்வாரம்? ராசிக்கு யோகாதிபதியான குரு 9ல் இருக்கிறார். 9ல் குரு இருப்பது மிக சிறப்பான யோகம். அவற்றில் உங்களுக்கு உச்சம் பெற்ற குரு. ஆகையால் மிக அற்புதமான பலம் வாய்ந்த அமைப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள். அதே சமயத்தில் 8ல் செவ்வாய். பொதுவாக 8ல் செவ்வாய் இருக்கின்ற போது ராசிக்கு 7ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. ரிஷபத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை. கோபம் வரும். கோபத்தை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். பெரிய ரிஸ்க் எடுக்கிற விஷயத்தில் இப்போ ஈடுபடக்கூடாது. 8ஆம் இடம் என்பது கௌரவம், பணபலம். அது ஒரு பலம், ஒரு ப்ளஸ். அது கௌரவம், பணபலம்,
அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம், இதெல்லாம் ப்ளஸ்ஸு. அதிர்ஷ்டம் மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவமானம், பெரிய பிரச்சனைகள், இவை எல்லாம் 8ஆம் இடம் குறிக்கக்கூடியது. செவ்வாய் அவசரப்பட்டு செயல்படக்கூடியவர். நீங்களே கொஞ்சம் நிதானமாக இருப்பீங்க, ஆனால் எந்த ஒரு முடிவு எடுக்குமோ அவசரப்படுவீங்க. ஏன்னா சந்திரன் உங்கள் ராசியில் நீச்சம், சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சம், உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நீச்சம், நீச்சபங்க ராஜயோகம் தான் நல்லது, யோகம். ஆகையால் 8ல் செவ்வாய் இருக்கின்ற பொழுது இந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்கிறது, ஒரு பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயங்களில் ஈடுபடுறது, அரசாங்கத்துக்கு தப்பான விஷயங்கள், அது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ரிஸ்க் எடுக்கிறோம், அந்த மாதிரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்குரிய தொழில் வியாபார உத்தியோகத்தில் எது மாதிரியான விஷயங்களில் மறந்துடுங்க. அந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தால் மிக மிக தவறு, அது மறந்துடுங்க. ஏன்னா அந்த மாதிரியான ரிஸ்கான விஷயம் 8ல் செவ்வாய் இருக்கும்பொழுது. சரிங்களா? ஆகையால் இந்த விஷயத்தில் பார்க்க தொழில் வியாபாரம் வருமானம் நன்றாக இருக்கும். 10 சூரியன் திக்பலத்தோடு இருக்கிறார், 10ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியனோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார், சூரியன் புதனோடு சேர்க்கை பெற்றார், அது நல்ல விஷயம். ஆகையால் தொழில் வியாபாரம் நேரடியான வருமானங்கள், சட்டத்துக்கு உட்பட்ட வருமானங்கள் மிக மிக நன்றாக இருக்கும். கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். சட்டத்துக்கு புறமான விஷயங்கள் ஈடுபடுவதாக இருந்தால் மிக மிக ரிஸ்க்கு வேண்டாம், அதை மறந்துடுங்க. உத்தியோகம், உங்கள் வேலையிலே நீங்கள் முழு கவனத்தை செலுத்துவீர்கள், சரியான முயற்சிகள் எடுப்பீர்கள், பெரிய பெரிய பொறுப்புகள் கிடைக்கும், அவற்றை திறம்பட முடிப்பீர்கள். கோபமாக சக ஊழியர்களிடம் பகைமை காட்டக்கூடிய ஒரு நிலைக்கு லாபத்திலான சுக்கர் சிறப்பாக இருக்கிறார். எனவே அவர்கள் உங்கள் நட்பு காட்டினால் நீங்கள் தான் கோபப்படுவீங்க, அதை விட்டுருங்க. மற்றபடி உங்களுடைய உத்தியோகத்தில் பெரிய விஷயம், பெரிய நன்மைகள், பெரிய உயர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. குடும்பத்தை ரொம்ப விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்பஸ்தானத்தை செவ்வாய் கோபமாக பார்க்குறாரு. எனவே செவ்வாய் மட்டும் பார்க்கல, சனியும் வக்ரமாக பார்க்குறார் 2ஆம் வீட்டை, அது தனுசு ராசியை. ஆகையால் குடும்பத்துக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க, தப்பில்லை. ஆரோக்கியம், 6ஆம் வீட்டுக்குரிய செவ்வாய், அதான் உங்கள் ராசிக்கு அதிபதி 6ஆம் வீட்டுக்கு 8ல் இருக்கார். ஆரோக்கியத்தில் அக்கறை வேண்டும். அதான் கோபமே உங்களுக்கு உடல் நலத்தில் பாதிப்பு கொடுக்குமே, பதறிய காரியம் சிதறும் என்பதும் இல்லையா. பதற்றம் இல்லாமல் பார்த்து கொள்வது, சிறிது நேரம் தியானம் செய்வது, அமைதியாக வேல்மாறல் கேட்பது, செவ்வாயுடைய வேல்மாறல் கேட்பது, முருகனுடைய வேல்மாறல் கேட்பது என்ற மனதை அமைதியாக இருக்கக்கூடிய விஷயத்தில் உங்களுடைய ஈடுபாட்டை காட்டுவது நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். க்ரீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். அந்த மந்திரம் உங்கள் மனதில் அமைதியை கொடுக்கும், நன்மையும் சக்திக்குரிய பலத்தையும் கொடுக்கும். அந்த மந்திரத்தை கூறுவது எல்லா விதமான நன்மைகளையும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். ராசியாதிபதியான குரு 8ஆம் இடத்தில் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார். 8ஆம் இடத்தில் குரு இருப்பது தனுசு ராசிக்கு யோகம், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய அனுபவத்தில் பார்த்திருக்கேன். 8ல் தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு 8ல் குரு இருந்தால் மிகப்பெரிய யோகம். அதில் உத்திராடத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் குருதசை நடக்கும். உத்திராடத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் குருதசை உங்களுடைய கரெக்டான வயதில் வரும். சந்திரன் சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை முடிஞ்சால் குரு தசை ஒரு மத்திய வயதில் அந்த தசை யோகத்தை தான் செய்கிறது. ஆகையால் 8ல் குரு. அதே சமயத்தில் 9ஆம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை, தர்ம கர்மாதிபதி யோகம். 3ல் ராகு, சனியால் பாதிப்பில்லை. 3ல் ராகு இருக்கிற வரைக்கும் சனியால் பாதிப்பில்லை. குரு வேற பார்க்குறேன். இதே சமயத்தில் 7ஆம் இடத்துல செவ்வாய் யோகாதிபதி தான். ஆனால் செவ்வாய் பார்வை கோபத்தை கொடுக்கும். செவ்வாய் மட்டும் பார்க்குறீங்க, சனி வக்ரமாக 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. எனவே மனம் 2 அசுப கிரகத்தை பார்க்கறதுனால, சந்திரன்றது மனோக்காரகனுங்க, ராசினா மனம் தான். ஏன் கோச்சார பலன் இப்போ எப்படி இருக்கும் மனம், இந்த வாரம் எப்படி இருக்கும், சுறுசுறுப்பாக இருப்பனா, உற்சாகமாக இருப்பனா, இல்லை சோர்வாக இருப்பனா, கவலையாக இருப்பனா, ஒரு அழுத்தத்தோடு இருப்பனா, இது தாங்க கோச்சாரம். ஜாதகம் தாங்க யோகத்தை சொல்லும். நீ பிரியாளா, நீ கோடீஸ்வரனா, இல்லை நீ லட்சாதிபதியா, இல்லை நீ சாதாரண ஆளா, இல்லை ரிஸ்க் எடுக்கலாமா, இப்போ புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா, இல்லை நான் வேலையே செய்யலாமா, இதெல்லாம் ஜாதகம் தான். கோச்சாரம் என்பது உங்கள் மனத்தை தெரிவிக்கக்கூடிய, இப்போ எப்படா இருக்குது என் மனசு, ரொம்ப கவலையாக இருக்குது, இப்போ எப்படா இருக்குது மனசு, ரொம்ப ஜாலியாக இருக்குண்டா, லவ் பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சொல்கிறது கோச்சாரத்தில் தான். ஆகையால் தொழில் வியாபாரம் 9-10க்குரிய சேர்க்கை, சூரியன் புதன் சேர்க்கை, உங்கள் மனம் உற்சாகம் சுறுசுறுப்பாக இருக்கும். கோபம் வரும், அதை மட்டும் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வருமானம் பல வகையில் அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகம், உயரதிகாரிகள் உங்கள் மேலே ரொம்ப பொறுப்பு கொடுப்பாங்க, நட்பு பாராட்டுவாங்க. ஆனால் சக ஊழியர்கள் பகமை காட்டுவாங்க. உங்கள் ஃப்ரெண்டு தாங்க இப்போ உங்களுக்கு இருக்கிற எனிமி. உங்கள் பின்னாலேயே அவன் உங்களுடைய எதிராக உங்களுக்கு பின்னாலேயே தோளில் கை போட்டு பின்னால் ஒரு பள்ளம் தோண்டுவான்.
அது மட்டும் கவனத்தில் வச்சுங்க. யாராக இருந்தாலும் இருந்தாங்க, நம்ம வேலை நம்ம பார்க்கணுங்க. நண்பர்களாக இருக்கட்டும், பகைவர்களாக இருக்கும், நாம் நல்லா இருந்தால் தான் எல்லாமே. அதான உண்மை. ஆகையால் இந்த விஷயத்தில் கவனம் வேண்டும். உத்தியோகம் மேலதிகாரி நல்ல மரியாதையும் கொடுப்பார்கள், பொறுப்புகளும் கிடையாது. குடும்பம் ரொம்ப பொறுமை. இந்த நேரம் சரியில்லை, பொறுமை பொறுமை பொறுமை. 7 செவ்வாய் இருக்குமா, 6 எதுனா கிரகம் தான் பிரச்சனை இல்லை, 6 தான் யாருமே இல்லையே. ஆகையால் பொறுமை காட்ட வேண்டும். கணவன் மணி உறவிலே விட்டு கொடுத்து செல்வது தவறே இல்லை. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறது. ஆரோக்கியம் 6ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் 10ல் அவர் நீச்சம், 10ஆம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது. அவர் நீச்சம் வேற, அதுவும் வக்ர சனியோடைய பார்வை, செவ்வாயோட பார்வை. ஆரோக்கியமும் அக்கறை காட்ட வேண்டும். இங்கே செவ்வாய் சனி ரொம்ப ரொம்ப கெட்ட பசங்க. அவங்க 2 பேரும் ராசியும் பார்க்குறாங்க, 6ஆம் வீட்டுக்குரியரும் பார்க்குறாங்க. இந்த இடத்துல சனியை குரு பார்க்குறாரு. அதுதான் ஒரு அளவுக்கு நமக்கு ஆறுதலான விஷயம். உச்ச குரு. ஆகையால் இந்த விஷயத்தில் இதெல்லாம் க்ரீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். அந்த மந்திரம் உங்களுக்கு ஒரு மன உத்வேகமும் பலத்தையும் கொடுக்கும், செல்வாக்கை உயற்றக்கூடிய ஒரு நன்மையும் கொடுக்கும். அந்த மந்திரம் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். அந்த மந்திரத்தை கூறுங்கள். வெற்றியான வாரமாக உங்களுக்கு அமையும். நலம் பெருக வளம் பெருக. மகர ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இந்த வாரம்? ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு உச்சமாச்சு, ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு, ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்காரு. சூப்பராச்சு இதெல்லாம். ஆம், இதெல்லாம் சூப்பர். 6ஆம் இடத்துல ஒரு செவ்வாய் இருக்கார், அதை சொல்லலையே நீங்கள். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, சூப்பர் சூப்பர். எனவே இந்த வாரம் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் வெற்றிகளும் இருக்குது. 8ல் சூரியன் இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழலாம். சூரியன் 8ல் இருக்கும்போது ராசியில் 8ஆம் இடத்துல இன்னும் கிரகம் இருந்ததுன்னா சூரியனால் பாதிப்பு இல்லை. அவனி பிறந்துருச்சு, ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேது கூட இருக்காரு சூரியனோட. ஆகையால் சூரியன் எந்த பாதிப்பும் செய்ய மாட்டார். ஆனாலும் கிரகணம் இருக்குது. சூரியனே இப்போ கிரகணத்தில் தாங்க இருப்பார். 8ஆம் இடத்துல கேதுவோடு சேர்க்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு சந்திர கிரகணம். அந்த நாளில் மட்டும் பெரிய விஷயங்கள், முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க. குரு சூப்பராக உங்கள் ராசியை பார்க்குறார். எனவே இந்த வாரம் மனதில் உற்சாகம், சுறுசுறுப்பு. 6ல் செவ்வாய் வெற்றியை கொடுக்கக்கூடியவர், தைரியத்தை கொடுக்கக்கூடியவர். எவன் தான் நான் ஒரு கை பார்த்துருவேன், ஓங்கி அடித்தா 1 டன் அடி அப்படின்னு ஒரு சொல்லுவாருங்க இல்லையா சூர்யா, அதை மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு அந்த பலம் இருக்கிறது. எனவே தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். வருமானம் பல வகையில் வரும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுக்கலாம். இந்த வாரம் எல்லாமே உங்களுக்கு சாதகமே. உத்தியோகம் 8ல் சூரியன், அது கொஞ்சம் யோசிக்க வைக்குதா? ஒன்றும் பயப்படாதீங்க. 7ல் குரு இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே உங்களுக்கு சகல விதத்திலும் டர்னிங் பாயிண்ட். எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகளும் திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாரமும், பெரிய பொறுப்புகள், பெரிய வாய்ப்புகள், பெரிய அதிகார உயர்வுகள், ஊதிய உயர்வுகள் இவை எல்லாம் எதிர்பார்க்கலாம், கிடைக்கும். நல்லதே நடக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. இவையெல்லாம் நல்லா 7ல் இருக்க குரு நல்லருக்கு. 2ல் ராகு இருக்க. வார்த்தையில் நறுக்குன்னு எதனா பேசிடுவீங்க, அது மட்டும் வேண்டாம். குடும்பத்தில் தான். ஏன்னா குடும்ப ராகு ரொம்ப ரொம்ப பேச வைப்பான், கெட்டதாக பேச வைப்பான் அந்த ராகு. இதெல்லாம் 2ல் ராகு 8ல் கேது இருந்தால் சர்ப்பதோஷம். ஆகையால் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள், அதே மாதிரி நோயும் அடங்கி இருக்கும். எல்லா விதமான நன்மைகளும் கொண்ட இந்த வாரம் உங்களுக்கு மேன்மையான வாரம். க்ரீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். வெற்றிக்குரிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். நலம் பெருக வளம் பெருக. கும்பராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இந்த வாரம்? லக்கி குபேரன் அருள் எனக்கு இருக்கிறதா என்று கேட்டீங்களா? நிச்சயம் இருக்குங்க. காரணம்,
சந்திராதி யோகம் சொல்லுவாங்க. சந்திராதி யோகம் அற்புதமான ராஜயோகம். லக்னாதி யோகம் கூட இருக்குது. சந்திராதி யோகம் என்றால் என்னவென்றால், சந்திரனுக்கு 6, 7, 8 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்துல குரு, புதன், சுக்கிரன் ஒன்றாக இருந்தால், 6ஆம் இடத்துல 3 பேரும் ஒன்றாக இருந்தாலோ, 7ஆம் இடத்துல இருந்தாலோ, 8ஆம் இடத்துல இருந்தாலும் அது இருக்கும். இல்லை 6, 7, 8 அவங்கவுங்க தனித்தனியாக இருந்தாலும் அந்த யோகம் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி கும்பராசிக்கு 6ஆம் இடத்துல குரு, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன். இந்த மாதிரியான யோகம் இப்போ கும்பராசி இந்த வாரம் இருக்குது. கும்பராசியும் இந்த வாரத்தில் கும்பராசியில் பிறக்கும் அந்த சந்திராதி யோகம் பரிபூர்ணமாக இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆகையால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு 7.5 சனியை பற்றி கவலைப்படாதீங்க, ராசியில் ராகு இருக்காருன்னு கவலைப்படாதீங்க, 5ல் செவ்வாய் இருக்காருன்னு ரொம்ப யோசிக்காதீங்க, 6ல் குரு இருக்காருன்னு பயப்படாதீங்க, எல்லாம் மறந்துடுங்க. இந்த சந்திராதி யோகம் ஒன்று போதும், உங்களுக்கு சகல விதத்திலும் பலம் வாய்ந்த ஒரு நன்மைகளை செய்யும். பாருங்கள், இந்த வாரம் உங்களுக்கு அந்த நன்மைகள் இருக்குது. ஆகையால் தொழில் வியாபாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும். சந்திராதி யோகம்ன்றது மனம், உற்சாகம், சுறுசுறுப்பு எல்லாம் இருக்குது. துர்க்கை மட்டும் வணங்குவாங்க. ராசியில் இருக்கிற ராகுவுக்கு இதுவாக வெள்ளிக்கிழமை முடிஞ்சால் ராகு காலத்தில் போங்க. இல்லையா அவங்க ஆஃபீஸ்லேருந்து துர்க்கையோடைய பாடல்களை ராகு காலத்தில் கேளுங்க. நான் வெள்ளிக்கிழமை 10-12 ராகு காலம். அந்த நேரத்தில் ஆஃபீஸில் இருக்கவங்க வேலையில் பார்த்து தொழில் வியாபாரத்துக்கு ஒரு ஹெட்ஃபோனில் கொண்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம்னாச்சும் கேளுங்களேன், துர்க்கை காயத்ரி மந்திரம்னாச்சும். அதை செய்தாலே போதும். இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய லாபங்களும் நன்மைகளும், பெரிய பெரிய முதலீடு முயற்சிகளில் வெற்றிகளும் இருக்குது. பெரிய முதலீடுகள் ஓரை பார்த்து செய்ய சுக்கிர ஓரை கூட 8ல் பண்ணலாம், சுக்கிர ஓரையில் பண்ணலாம். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை நன்மை ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உற்சாகம், சுறுசுறுப்பு, இந்த சந்திராதி யோகம் பெரிய பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் மற்றும் அந்த சந்திரயோகம் இல்லை பெரிய கோடீஸ்வரன் அந்த திசை வரணும். அந்த வந்து தான் உங்களுக்கு கோடீஸ்வரன். ஏனென்றால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசை. சனி தசை, புதன் தசை, இதெல்லாம் பெரிய பெரிய ஆண்டுகள். சனி 19, புதன் 17. எனவே நீங்கள் யோகசாலிங்க. கும்பராசியில் தாங்க நிறைய செலிபிரிட்டி இருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த வாரம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நன்மைகளும் மேன்மைகளுக்கு. குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். 7ல் கேது, ராசியில் ராகு நடந்துக்கிட்டு தானே இருக்குது. 7 நிறைய பிரிவுகள் வந்தது. கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்களே, தப்பு இல்லை. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மகிழ்ச்சி, சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம். அவங்க கல்வியில் மட்டும் கொஞ்சம் கவனம். 5ல் செவ்வாய் இருக்கனால. அப்படி பார்க்கும்பொழுது இந்த வாரம் கும்பராசிக்கு மேன்மையும் நன்மையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய நல்ல வாரம். க்ரீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். அது ஒரு பெரிய நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம். அந்த மந்திரத்தை ஓம் க்ரீம் அப்படின்னு உச்சரித்தீர்கள் உங்களுக்கு பலம் அதிகரிக்கும், நன்மையும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றாருணர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இந்த வாரம்? 5லே குரு, 6லே புதன், சூரியன் யோகத்தை தருகிறார்கள். பஞ்சமாதிபதியான சந்திர பகவான் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்களில் 10, 11 என்ற இடங்களில் இருக்கிறார். இதெல்லாம் யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஜென்ம சனி வக்ரமாக இருக்கிறார். மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். வக்ர சனி அந்த நாள் தப்பான முடிவுகள், தப்பான சிந்தனைகள் சரியாக போய்கிட்டு இருக்கும். சீரான ஹைவேயில் போய்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு பிரேக் வச்சு லெஃப்ட்டில் போகலாமா ரைட்டில் போகலாமா ஒரு டென்ஷன் ஆவீங்க. அதை மட்டும் வேண்டாம். ஆனால் குரு பார்க்குறாரு. 4 சனி ரொம்ப ரொம்ப கெட்ட பையன் இல்லையா? அந்த பையன் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா ஒரு மனசில் ஒரு இருளை கொடுத்துக்கிட்டே இருப்பான், ஒரு அழுத்தத்தை கொடுப்பான். யார்? சனி பகவான் தான். ராவணனே விடலையே, சிவனையே விடலையே, ஆஞ்சநேயரே விடலையே, இன்று போய் நாளைவான்னு கணபதிட்டே சொல்கிறாரே. ஆகையால் அவர் ஒரு பலம் வாய்ந்த கெட்ட பையன். அந்த பையன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குன்னா, சனி வக்ரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானம், அனுமன் சாலிசாவை தொடர்ந்து கேட்டு வர வேண்டும். நான் இப்போ மட்டும் சொல்ல மாட்டேன், தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் எல்லா வார ராசிலையும். ஏன்னா அடுத்தது 2ஆவது இடத்துக்கு தானே வரார், இன்னும் இருக்கே. இதனால் இப்போ குரு பார்க்குறோம், ரிலாக்ஸாக இருக்கீங்க. ஆனாலும் அந்த கெட்ட பையன்கிட்ட ஜாக்கிரதையாக அனுமன் சாலிசாவை கேளுங்கள். மற்றபடி தொழில் வியாபாரம் 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறார். அந்த வீட்டுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பார்வை பரிவர்த்தனை, அது தர்ம கர்மாதிபதிகள். அது என்ன 10ஆம் வீடு? அதாங்க உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடு குருவோட வீடான தனுசு. அதை செவ்வாய் 9க்குரியும் பார்க்குறாரு.
சரி, 9ஆம் வீடு யாருங்க? விருச்சிகம். அது செவ்வாய் வீடு. அதை குரு பார்க்குற 10ஆம் வீடு. எனவே அந்த 10, 9 பரிவர்த்தனை, பார்வை பரிவர்த்தனை இருக்கிறது. தர்ம கர்மாதிபதி சூப்பர் யோகங்க, அது ராஜயோகம், மகாராஜ யோகம். தர்ம கர்மாதிபதி யோகம் ஒருத்தருக்கு மட்டும் இருந்தால் அவர் தான் அமிதாப் பச்சனுக்கு ஈக்குவல், அப்புறம் ரஜினிகாந்துக்கு ஈக்குவல். ரஜினிகாந்த் ஜாதகத்தில் கூட அவர் தர்ம கர்மம் இல்லை, ஆனால் அந்த ஸ்டேஜுக்கு வருவீங்க. இருந்தாலும் இந்த இடத்தில் சனியால் அவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருந்தாலும் அனுமன் சாலிசாவை கேட்டு வரும். தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் மிக மிக, ஏன்னா லாபஸ்தானத்தையும் செவ்வாய் பார்க்குறாரு, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ஏன்னா உச்ச வீட்டை பார்க்குறாரு. யார்? செவ்வாய் 11ல், அதை மகரத்தில் உச்சம் பெறுவார். அந்த வீட்டை அவர் பார்க்குறது, அந்த வீடும் பலம் பெறுகிறது. இவ்வாறு பார்க்கின்ற தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் 6ல் சூரியன். இந்த வாரம் கிரகணமும் இருக்குது, சந்திர கிரகணம் இருக்குது. 28ஆம் தேதி சந்திரகிரகணம் பௌர்ணமி அன்னைக்கு. இருந்தாலும் அது அந்த நாள் கொஞ்சம் ரிலாக்ஸ், கொஞ்சம் பொறுமை நிதானம் காட்டுங்க. மற்றபடி உத்தியோகத்தில் உயர்வு, பெரிய பொறுப்புகள், பெரிய வேலை, புதிய வேலை, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். அரசாங்க தேர்வுகள் எழுதி முடிவுகள் வெயிட் பண்ணிட்டீங்களா, அந்த ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய தருணங்களாகவும், ஒரு நல்ல ஒரு ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எனவே உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்குது. குடும்பத்தில் 7ல் சுக்கிரன். லவ்வில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார். லவ் பண்ணுறீங்களா, கொஞ்சம் நிதானம் காட்டணும். சுக்கிரன் வேறு நீச்சம், ரொம்ப அது கொஞ்சம் லவ்வில் கொஞ்சம் ஒரு மாதிரியான வருத்தத்தை கொடுக்கும். என்னடா லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கம். ரிலாக்ஸாக இருங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு மனம் விட்டு பேசினீங்கன்னா கணவன் மனைவி உறவும் சரி, காதலும் சரி, இதெல்லாம் பிரச்சனை இருக்காது. ஆரோக்கியம் ரொம்ப நன்றாக இருக்கும் 6ல் சூரியன். அதனால் இந்த லவ்வு அதெல்லாம் கொஞ்சம் மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாக இருக்கும். க்ரீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். வெற்றிக்குரிய மந்திரம், பீஜ மந்திரம், சக்தி வாய்ந்த மந்திரம். அந்த மந்திரத்தை உச்சரிப்பு மூலம் சகல விதத்திலும் நன்மையும் மேன்மையும் வெற்றிகளும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது 23 ஆகஸ்ட் 2026 முதல் 29 ஆகஸ்ட் 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை கண்டும். இவ்வாரம் இது ஒரு பொது பலன். உங்களோட ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களோட யோக பலன்கள் அறிய வரும். என்னிடம் நீங்கள் ஜோதிடம் பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் அழைக்கலாம், மற்றும் வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பரமசிவனும் பார்வதி தேவியும் இவ்வாரத்தில் உங்களுக்கு சகலவிதமான மேன்மைகளும் நன்மைகளும் வெற்றிகளும் சந்தோஷமும் யோகத்தையும் அருள் புரிவார் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.